ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வால்நட்டை பற்றி தாங்க. வால்நட்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதை எப்படி சாப்பிட்ணும், எப்படி சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிட்ணும், எந்த நேரத்தில் வால்நட் சாப்பிட்டா நமக்கு நல்லது, வால்நட்டில் உள்ள சத்துக்கள் நமக்கு முழுசாக கிடைக்கணும்னா எந்த மாதிரி சாப்பிட்ணும், வால்நட்டில் உள்ள தீமைகள் என்ன, அதை யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வால்நட்டை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நம்மளோட மூளை மாதிரியே இருக்கும். இந்த வால்நட்டை அதனால் மூளை உணவு, பிரெயின் ஃபுட்னு சொல்லுவாங்க. தமிழில் வாதுமை கொட்டைன்னு சொல்லுவாங்க, அக்ரூட்னு சொல்லுவாங்க. இதில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க. கொழுப்புனா கெட்ட கொழுப்பு கிடையாது, நல்ல கொழுப்பு இருக்குது. ஒமேகா 3ங்கிற நல்ல கொழுப்பு இருக்குதுங்க. ஒமேகா 6ங்கிறத நல்ல கொழுப்பு கிடையாது, அது இதில் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. வால்நட் சாப்பிடும்போது லேசான கசப்புத்தன்மை இருக்குங்க. அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பயோஃப்ளவனாய்ட்ஸுங்கிற முக்கியமான சத்து பொருள் தாங்க காரணம். அந்த சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியங்க. சில பேர் இந்த வால்நட்டை வறுத்துட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுங்க. அந்த மாதிரி வறுக்கும்போது அதில் உள்ள பயோஃப்ளவனாய்ட்ஸ் நீங்கிடும், அதாவது கசப்புத்தன்மை நீங்கிடுங்க. நமக்கு அதில் உள்ள சத்து முழுமையாக கிடைக்காம போயிருங்க. அந்த கசப்புத்தன்மையோடு சாப்பிட்றதாங்க நமக்கு நல்லது. அதனால் வால்நட்டை வறுத்து சாப்பிடக்கூடாது. அதை எப்படி சாப்பிடணுங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. வைட்டமின் இ, வைட்டமின் B1, B2, B3, B6 போன்ற வைட்டமின்கள், அயன், கால்சியம், மெக்னீசியம், காப்பர், மேங்கனீஸ், செலினியம், ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குதுங்க. இதில் அதிகமான நன்மைகள் இருக்கிறதுனால இது நட்ஸ் வகைகளின் ராஜா என்று அழைக்கப்படுதுங்க. இந்த வால்நட்டை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. வால்நட்டை நம்ம ரெகுலராக தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு நல்லதுங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இதய நோய்களை தடுக்கவும் உதவுதுங்க. இதில் இருக்கிற ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுதுங்க. உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறனால இதய பிரச்சனைகள் அபாயம் பல மடங்கு குறையுது. பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஞாபக மறதி இருந்தால் அதை நீக்கி ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இது வயதானவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. வயதானவங்களுக்கு வரக்கூடிய அல்சைமர் நோய் வராமல் தடுக்கலாங்க. வயசானவங்க இதை ரெகுலராக தொடர்ந்து சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் இதை கட்டாயம் சாப்பிட்ணுங்க. கருவில் வளர்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு, கண்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு தொடர்ந்து வால்நட்டை சாப்பிட கொடுத்தோன்னா ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. பற்கள் மற்றும் எலும்புகளை வலிமையாக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. பாலிபினால்கள், வைட்டமின் இ, மெலட்டோனின் போன்ற பல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் இருக்குதுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்குதுங்க. இதனால் நமக்கு அடிக்கடி நோய் தொற்றுகள் வராமல் பாதுகாக்குது. வீக்கத்தை குறைக்குது. குடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. குடல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும். மன ஆரோக்கியத்துக்கும் நன்மை பயக்குங்க. நைட்டில் சரியான தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுறவங்க தொடர்ந்து வால்நட்டை சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க. சீக்கிரம் முதுமை அடைவதை தடுக்குங்க. முக சுருக்கங்கள் வருவதை தாமதப்படுத்தும். சிறு வயதிலேயே சில பேர் வயசானவங்க மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது ஃபேஸ் நல்லா பொலிவாக இருக்குங்க. இளமையான தோற்றத்தோடு இருக்கலாங்க. சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம், அவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. பிபி பேஷண்ட்டும் சாப்பிட்லாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. வால்நட்டில் உள்ள நார் சத்து நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வோடு வைத்திருக்க உதவுறதுனால நம்ம நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றது குறையுங்க. அதனால் நம்ம ஈஸியாக வெயிட்டை குறைக்க முடியும். நாம் இந்த வால்நட்டை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நமக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்மளை அச்சுறுத்தக்கூடிய புற்றுநோய் நமக்கு வராமல் பார்த்துக்கலாங்க. புற்றுநோய் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ப்ரீ ரேடிகல்ஸ்களை எதிர்த்து போராடுது. இதனால் நமக்கு எந்த விதமான புற்றுநோயும் வராதுங்க. குறிப்பாக பெண்களை அச்சுறுத்தக்கூடிய மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கலாங்க. அதே மாதிரி பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிடும்போது பித்தப்பை கற்கள் படிப்படியாக கரைஞ்சிருங்க. பித்தப்பை கற்கள் கரைய வால்நட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வால்நட்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கணும் நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இந்த வால்நட்டை எந்த நேரத்தில் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்லாங்க. மோஸ்ட்லி இதை காலை நேரங்களில் சாப்பிட்றது நல்லதுங்க. இதை முக்கியமாக எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, இதை தண்ணியில் ஊற வச்சு ஊறினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. வெறும் அந்த வால்நட்டை மட்டும் சாப்பிடணும். ஒரு 4 to 6 ஹவர்ஸ் இதை ஊற வைக்கலாங்க. இப்படி ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த தண்ணியில் பைட்டிக் ஆசிட் நீங்கிருங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகிறதுக்கு உதவுதுங்க. அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எளிதில் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஊற வச்சு சாப்பிடும்போது வால்நட்டோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அழுக்கு, தூசி போன்ற நச்சு பொருட்கள் இருந்தாலும் நீங்கிருங்க. நமக்கு நல்ல ஹைஜீனிக்காக இருக்கும். ஊற வைக்காமல் அப்படியேவும் சாப்பிட்லாங்க. நல்ல ஜீரண சக்தி உள்ளவங்க, இல்லை ஜீரண சக்தி கம்மியாக தான் இருக்குது, எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க இதை ஊற வச்சு தண்ணியை கீழே ஊற்றிட்டு வால்நட்டை மட்டும் சாப்பிட்றது நல்லதுங்க. இப்படி சாப்பிடும்போது வீக்கம், வாயு போன்ற இரைப்பை குடல் கோளாறுகள் குறைக்கப்படுதுங்க. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை வால்நட் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, 5லேருந்து 7 வால்நட் வரைக்கும் சாப்பிட்லாங்க. சத்தான பொருள்னு அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவில் தாங்க சாப்பிடணும். அதை விட அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வேறு சில உடல் உபாதைகளை உண்டாக்கிடுங்க.
வால்நட்டில் உள்ள தீமைகள் என்ன, யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வால்நட் அலர்ஜி இருக்குங்க, ஒத்துக்காது. வால்நட் சாப்பிட்டா ஏதாவது உடல் பாதிப்பு வரும் அப்படின்னா வால்நட் சாப்பிடக்கூடாதுங்க. வேணும்னா குறைவான அளவில் எடுத்துக்கலாங்க. ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 அதுக்கு மேலே சாப்பிட வேணாம். இதில் உள்ள தீமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீமைன்னு சொல்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. இது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தான் தீமைகளை உண்டு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 5லேருந்து 7 வரைக்கும் சாப்பிட்லாம். அதை விட அதிகமாக தினமும் சாப்பிடும்போது அதுவே நமக்கு செரிமான பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுங்க. வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், புண்கள் போன்ற பிரச்சனைகள் வரும். அந்த புண்கள் பெரிய பாதிப்புகள் கூட உண்டு பண்ணிடுங்க. அதிகமாக சாப்பிடும்போது உடல் எடையும் அதிகரிக்குங்க. வால்நட்டை அளவாக சாப்பிட்றது நல்லது. முக்கியமாக ரொம்ப பழைய வால்நட்டை சாப்பிடக்கூடாதுங்க. வால்நட்டை வாங்கி ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. வாங்கி ஒரு 1 மந்த்க்குள்ளேயே காலி பண்ணிடணும். வால்நட்டை அளவாக சாப்பிடும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.